புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக வெல்ஃபேர் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் SN சிக்கந்தர் அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் கோபண்ணா அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். தேர்தலில் தவறு செய்பவர்களை கண்டிக்கும் வகையில் தேர்தல் ஆணையத்துக்கு உரிய அதிகாரம் வழங்கப்பட வேண்டும்னு நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின அப்படின்னு நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சூசன் நாச்சியப்பன் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது சொல்றாரு. மழை விட்டும் தூவானம் விடவில்லைன்னு சொல்லலாம், அல்லது குதிரைகள் ஓடிய பின் லாயத்தை போட்டுறதுக்கான முயற்சின்னு சொல்லலாம். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக சொல்றாங்க. இன்னும் தேர்தலை பற்றி பணம் வந்தது, அது அந்த சீர்திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி தேர்தலுக்கு பிறகும் பேசிட்டு இருக்கிறது தொடர்பாக ஒவ்வொரு தலைவர்களும் அல்லது ஒவ்வொரு விமர்சகர்களும் ஒவ்வொரு விதமான கருத்தை சொல்றாங்க. ஆனா தவறு செய்பவர்களை கண்டிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அரசியல் கட்சிகளே நாடாளுமன்ற நிலைக்குழுவிடம் சொல்லின அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல, கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் என்பது இந்தியாவின் ஜனநாயகத்திற்கு தமிழகத்திலிருந்து ஒரு அபாய சங்கு ஊதப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவில் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிற ஒரு பெரிய முயற்சி வெற்றியடைந்திருக்குன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல். இதை தேர்தலாக யாருமே பார்க்க முடியாது. தேர்தல் வெற்றி தோல்வியை பணம் தான் முடிவு செய்யும் என்று சொன்னால் இதை ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இதை விட ஒரு அழிவு ஒரு போக்கு வேற எதுவும் இருக்க முடியாது. இதை தடுத்து 232 தொகுதிகளிலையும் பணம் தான் முடிவு செய்ததுன்னு சொல்லுவீங்களா? இல்ல அதுல மட்டும் நான் பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி தோல்வியை பணம் முடிவு செய்திருக்கிறது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல் பணம் பெருமளவில், அதாவது ஒரு காலத்தில் நான் 80,000 லட்சம் கணக்கில் செலவு செய்வாங்க. ஒரு சட்டமன்ற தேர்தலில் லட்சத்துக்கு மேலெல்லாம் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு கோடிக்கணக்கில் நீங்கள் எவ்வளோ செலவு செய்வீங்க, எவ்வளோ கோடி செலவு செய்வீங்க, இப்படி பேசப்படுவது. ஒரு தொகுதியில் 20 கோடி, 15 கோடி, 25 கோடி, 5 கோடி, இப்படித்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் செலவு செய்து, நான் கட்சியை பற்றி பேசுகிறேன், அப்படி செலவு செய்தால்தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற முடியும் என்பது இந்தியாவுக்கே இழுக்கை தமிழகம் தேடி கொடுத்திருக்கிறது. இதை முடிவு கட்டுகிற முயற்சியில் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சுதர்சன் நாச்சியப்பன் தலைமையிலான குழு இதை பற்றி சில கருத்துக்களை பரிமாறியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. என்ன செய்தாவது இது என்னன்னா, இது மற்ற மாநிலங்களில் பரவிடும். இது ஒரு வீஷியஸ் சர்க்கிள். பணத்தை அரசு அதிகாரத்தை கைப்பற்றுவது, அதன் மூலமாக பணத்தை ஈட்டுவது, ஈட்டிய பணத்தில் மக்களையும் அந்த ஊழலில் ஒரு பங்குதாரராக சேர்ப்பது. இப்படியே போனாங்கன்னா என்ன ஆயிடும்னா வளர்ச்சி திட்டங்கள் வராது. அதுக்கு பிறகாக தான் அந்த இலவச திட்டங்கள் மக்களை அடுத்த தேர்தல் வாக்கு அளிக்கிற வரை மக்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்கு இலவச திட்டங்கள், அதுக்கப்புறம் இந்த பணம், இப்படி ஒரு சர்க்கிளில் போயிட்டு இருந்ததுன்னா தமிழ்நாட்டை யாரும் காப்பாற்றவே முடியாது. இது மற்ற மாநிலங்களுக்கு பரவிடுமோ என்ற அச்சம் எனக்கு இருக்கு. கோபண்ணா 2-3 விஷயங்களை ரொம்ப எளிதாக சொல்லிட்டாரு. இது ஒரு அபாய சங்கு, இந்திய ஜனநாயகத்திற்கு தமிழ்நாடு கொடுத்திருக்கக்கூடிய அபாய சங்கு அப்படின்னு சொல்றாரு. மற்ற மாநிலங்களுக்கு பரவிடுமோங்கிற அச்சத்தை வெளிப்படுத்துறாரு. மூன்றாவதாக இது ஒரு விஷவட்டம், இது இந்த ஒரு சுழற்சி முறையில அந்த தீமைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அது மூன்றுமே நம்ம நிராகரிக்க முடியாத ஒன்று. அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்தல் காலத்தில் கருத்தியல் பார்க்கப்படும், இப்போ கண்டென்ட் பார்க்கப்படும். இப்போ கண்டென்ட் போய் கரன்சி வந்துச்சு, இப்போ கரன்சி போய் கண்டெய்னர் வந்து விட்டது. அதுக்கெல்லாம் முன்மாதிரியாக தமிழகம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். உண்மையிலேயே ஒரு அபாய சங்கம் தான். ஆனால் மற்ற மாநிலத்தில் இல்லை என்பதல்ல. ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. இந்த அளவுக்கு கோழிகள் எண்ண முடியாதது அப்படிலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் கூட அந்த மழை விட்டும் தூவானம் விடவில்லை அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் இது கண்டிப்பாக பேசப்படணும். ஏன்னா இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறைகள் தேர்தலை மட்டும் தனியாக எடுத்து பார்த்து அதை மட்டும் பார்த்துட்டா அந்த அதிகாரிகளுக்கு தனியான அதிகாரம் கொடுத்து விட்டால், அதிகாரம் வானலாவே அதிகாரம் குவித்து விட்டால் இது சரியாகிவிடும் என்பது போன்ற ஒரு கருத்து இன்னைக்கு பத்திரிகையில் வந்ததை பார்க்குறோம். ஆனால் அது மட்டுமே போதாது. அதாவது என்டையர் சிஸ்டம் மாற வேண்டும். இப்போ தேர்தல் கட்சிகள், அந்த கட்சிகள் எப்படி நடத்தப்படுகின்றன, கூட்டங்களுக்கு எங்கிருந்து ஆட்கள் வருகிறார்கள், எத்தனை கோடி ரூபாய் அங்கே செலவிடப்படுகின்றன, கட் அவுட் கலாச்சாரம், போஸ்டர் கலாச்சாரம், இதையெல்லாம் பேசாம வெறும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அது 30-40 நாட்களுக்குள்ள எல்லா விதிகளும் வந்துடணும், அதிகாரம் கொடுத்துட்டு அது சரியாகி விடும் அப்படிங்கிறது ஒரு சரியான கருத்து அல்ல. டோட்டல் சேஞ்ச், ஒரு பண்பாட்டு தேர்தல் பண்பாட்டு மாற்றம் வேண்டும். டோட்டலா மாறணும். அதுக்கு மக்களும் மாறணும், கட்சிகளும் மாறணும், அரசும் மாறணும். அதுக்கு உரிய அதிகாரம் உள்ள ஒரு தனித்துவமான அமைப்பு தேவைப்படுகிறது. இல்ல இப்போ
இந்திய தேர்தல் ஆணையம் இருக்கு, மாநிலத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கு. அந்த மாநில தேர்தல் ஆணையம் என்பது அதற்கு கீழே வந்து மாவட்ட அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் தேர்தல் ஆணையராக இருந்து செயல்படுறாங்க. இதை முற்றிலும் மாற்றணும். இந்த தேர்தல் நடத்துவதை முற்றிலும் ஒரு தனி அமைப்பாக தேர்தல் ஆணையமே ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு தேர்தல் அதிகாரியை நியமித்து அதன் மூலமாக நீங்க வேணா கீழ்நிலையில வேணா ஊழியர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு 365 நாளும் வேலை இருக்கக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய பணியாளர்களையே அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லி பணி நீக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிற அவர்களை வந்து அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல நீங்க வந்து 5 வருடங்களுக்கு ஒரு முறை 2-3 வருடங்களுக்கு ஒரு முறை வேலை செய்யக்கூடியவர்களுக்கு புரியுது. நான் சொல்றது ஒரு தலைமை பொறுப்பாவது, அதாவது மாவட்ட தேர்தல் அதிகாரியாவது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாத ஒருவராக அவர் இருக்கணும். அவர் கீழே இருக்கிறவங்கள வேலை வாங்கிடலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து இன்னைக்கு வந்து நேர்மையா இருக்க முடியாது. அவர் நேர்மையாக இருந்தா அடுத்து வர ஆட்சியினால பழிவாங்கப்படுவார். அந்த போக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஆக அதிகாரிகளே 2 விதமா பிரிஞ்சு கிடக்குறாங்க. அந்த நீங்க சொல்ற அந்த தியரியை வந்து எவ்வளவு காலத்துக்கு இல்ல அதை வந்து அவருக்கு வந்து தேர்தல் நேரங்கள் தவிர மற்ற வந்து ஏதாவது வகையில பஞ்சாயத்து தேர்தல் நடக்குது, இது மாதிரி ஏதாவது வேறு வகைகள் அவர்களை பயன்படுத்துமே தவிர நீங்க முற்றிலும் வந்து இப்போ வந்து கார்பரேஷன் கமிஷனரா இருக்கிறவர் துணை தேர்தல் அதிகாரியா இருந்தார். ஊழலை அம்பலப்படுத்துபவர்களை பாதுகாப்பதற்கான ஒரு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி முயற்சி எடுக்கிறோம். அதற்கான வேலைகள் நடக்குது. அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய ஆணைகளுக்கு கட்டுப்படாமல் விதிகளின்படி வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளை பாதுகாப்பதற்குன்னு ஒரு ஏற்பாடை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறதுக்கு பதிலா அவங்களே டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அல்லது ஏதாவது ஒண்ணு செஞ்சிருவாங்க. அதனால அவர்கள் வந்து முறைகேடான ஆணைகளுக்கு அடிபணிந்து போவதை மனதளவுல ஏற்க செய்யற மாதிரி வாதங்களை தேர்தல்ல வந்து ஓரளவு கட்டுப்பாடுன்றது TN சேஷன் கொண்டு வந்தார். ஒரு தலைமையில இருப்பவர் ஒரு முடிவை நியாயமா தேர்தல் நடத்தணும்னு முடிவெடுத்துட்டா, அவர் நேர்மையான அந்த முயற்சியில் ஈடுபட்டா பலன் கிடைக்கும். TN சேஷன் அதை செய்தார். தமிழ்நாட்டின் தலைமை தேர்தல் அதிகாரி, மாவட்டத்தில் தேர்தல் அதிகாரி, இவர்கள் வந்து தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாதவர்களாக சுயேட்சையாக பாரபட்சம் இல்லாமல் செயல்படக்கூடியவர்களாக இருந்தாலே ஓரளவுக்கு நீங்க வந்து நியாயமான தேர்தல் நடத்த முடியும். ஆனா இப்போ இருக்கிற சிஸ்டம்ல காவல்துறை அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர் எல்லாம் வந்து அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க. அடுத்து தேர்தலுக்கு பிறகு அவர்கள் வந்து அவர்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அதனால எந்த அளவுக்கு அவங்க நியாயமா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. இந்த பிடியிலிருந்து தேர்தல் ஆணையத்தை விடுவித்தால் ஒழிய தேர்தல் நியாயமா நடக்க வாய்ப்பில்லை. இதுல வந்து ரொம்ப எளிமையான விஷயம் என்னன்னா, மக்கள் வந்து தேர்தல் முறையாக நடக்கவில்லை, தேர்தல் ஆணையம் அதிகாரம் இல்லாம இருக்கு அல்லது அதிகாரம் இருந்தாலும் அதை பயன்படுத்தாம இருக்கு, முறைகேடுகள் தொடர்ந்து தேர்தல் ப்ராசஸ்க்குள்ள நடக்குது, நடைமுறைக்குள்ள நடக்குது, வரக்கூடிய முடிவுகள் முறைகேடுகளுடைய விளைவாகத்தான் வருதே தவிர உண்மையான தீர்ப்பு அல்ல, எங்களுடைய தீர்ப்பு அல்லன்னு மக்கள் சொல்லி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களும் தேர்தல் ஆணையமும் அதை மறுத்தாங்கன்னா அதை வேற விதமாக புரிஞ்சுக்கலாம். ஆனா நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவர் சொல்றாரு, தேர்தலில் பணம் கொடுத்து வாக்குகளை வாங்குற நிலை இருக்கு, பணப்பட்டுவாடா தொடர்பான புகார்களை காவல்துறையும் உளவுத்துறையும் சரியாக விசாரிக்கிறது இல்ல, புகார்களை விசாரிக்கிறதுக்கு தனியான அதிகாரிகள் இல்ல, தேர்தல் முறைகேடு வழக்குகளை விசாரிக்க தனி நீதிமன்றங்கள் இல்ல, தேர்தல் முறைகேடுகள் ஈடுபட்டவர்களை விசாரிக்கும் அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு இல்ல அப்படின்னு எல்லாத்தையுமே இல்லன்னு அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் சொல்லி முடிச்சிடுறாங்க. நாடாளுமன்றமும் சொல்லி முடிச்சிருது. தேர்தல் ஆணையமும் இங்கெல்லாம் இவ்வளவு தப்பு நடந்தது ஆனா எங்களால வேற ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மக்களுடைய கோபத்தை இந்த ப்ராசஸ் வந்து நீர்த்து போக செய்யுது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இல்லை, அது நம்ம வந்து இது முழுமையாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒன்று. இப்போ உண்மையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ தேர்தல் நிலைக்குழு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அதுக்குள்ளே தான் அவங்க பேச முடியும். இப்போ அவங்களுக்கு என்ன வட்டம் கொடுக்கப்பட்டதோ அதை பற்றி தான் பேசுவாங்க, அதை பற்றி தான் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. இது சரியில்லை, அது சரியில்லை, அதிகாரங்கள் வந்து முழுமையான அதிகாரிகளுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை, காவல்துறை ஒத்துழைப்பு இல்லை, அது வந்து ஒரு டெம்பரரியாக இருக்குது, அது பர்மனெண்ட்டாக இருக்கணும். ஆனால் இது மட்டுமே இதை நம்ம பார்க்க முடியாது. இப்போ இந்தியா போன்ற பெரிய 120 கோடி மக்களுக்கு மேலே இருக்கின்ற ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த தேர்தல் ப்ராசஸ் சில மாதங்கள் அல்லது சில நாட்கள் மட்டும் ஒரு அதிகார வர்க்கத்தினால் எல்லோரும் ஒத்துழைத்தாலும் கூட சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்க முடியாது. ஏதோ ஓரளவுக்கு செய்யலாம். என்டர் கல்ச்சர் மாற வேண்டும். ஏன்னா அதில் மக்களுக்கு பங்கில்லை என்று சொல்ல முடியாது, அரசியல் கட்சிகளுக்கு பங்கில்லைன்னு சொல்ல. நான் கேட்குறேன், இப்போ சுதர்சன் ஆட்சியப்ப நான் வந்து ஒரு கட்சி சார்பாக பேசல, இப்போ அந்த காங்கிரஸ் கட்சி அந்த மாதிரி கொடுக்கல நம்ம யாராவது சொல்ல முடியுமா? தமிழகத்தில் நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? எல்லா கட்சிகளும் கொடுத்துருக்கேன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. அப்போ கொடுத்ததுல வந்து அளவுல கூட குறைய இருக்கலாம். அதாவது நல்ல பெரிய கட்சிகள் மிக அதிகமாக கொடுக்குறது, அது சாதாரண கட்சிகளை தவிர
வளரக்கூடிய கட்சிகளை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் சீட்டு வாங்குறதுக்கு கொடுத்திருக்காங்க. நான் பார்த்தோமா இல்லையா? அரவக்குறிச்சி தொகுதியை நம்ம பார்த்தோமா இல்லையா? பேசணுமா இல்லைங்களா? ஆக இது இந்த கட்சி அந்த கட்சி அப்படி நம்ம வந்து என்ன செய்ய முடியாது, ஒதுக்க முடியாது. குறிப்பாக பெரிய சாபக்கேடு என்னன்னா, தமிழகம் எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியா ஆகிவிடுமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இன்னைக்கு ஏற்படுது. இல்ல இப்ப நாங்க 41 இடத்துல போட்டியிட்டோம், 8 இடங்கள்ல ஜெயிச்சோம். இந்த தோல்விக்கு காரணம் பணத்தினுடைய ஆதிக்கம். எங்ககிட்ட பணம் கிடையாது. எங்கள் கட்சியில அதிகாரப்பூர்வமாக கொடுத்தது 25 லட்சம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எங்கள் வேட்பாளர்களுக்கு கொடுத்தது அவ்வளவுதான். இதுக்கு மேல பணம் கிடையாது. கால் பக்க விளம்பரம் மொத்தம் 40 லட்சம் ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக விளம்பரம் கொடுத்தோம். அதுக்கு மேல எங்ககிட்ட வசதி இல்லை, பணம் இல்லை. பணம் இல்லாதனால இந்த தேர்தல் பணத்தினால் முடிவு செய்யப்படுகிற தேர்தலில் நாங்கள் வந்து தோற்கடிக்கப்பட வேண்டிய நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஆக இந்த பிரச்சனையை நீங்க தீர்க்கணும்னா மக்கள் மனநிலையில மாற்றம் வரணும். ஒரு ஊர்ல பணம் கொடுக்கறப்போ ஒரு அரசியல் கட்சி சார்பாக எதிர்ப்பு வந்த போது அந்த ஊர்ல முக்கியஸ்தர் என்ன சொல்றாரு, ஏப்பா அந்த கட்சி பணம் கொடுக்குறது வாங்கிக்கிறோம், உங்க கட்சிக்கிட்ட சொல்லி பணம் வாங்கி வந்து கூட அதையும் வாங்கிக்கிறோம், ரெண்டையும் வாங்கிட்டு நாங்க முடிவு பண்றோம் யாருக்கு போடுறதுன்னு. இப்படி மனநிலை கிராமப்புறங்கள்ல நகரங்கள்ல சில இடங்கள்ல இருக்குன்னு சொன்னா இந்த மனநிலையில் மாற்றம் வேணும். இவர்கள் மனநிலையில் மாற்றம் வர இல்லைன்னா ஒரு ஊழல் அரசு தான் மீண்டும் மீண்டும் அமையுமே தவிர இதில் யார் அதிகமாக ஊழல் செய்து பணம் சம்பாதித்து வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்களோ, அதிகமாக பணம் கொடுக்குறாங்க, அவர்கள் தான் வெற்றி பெற முடியும்னா அது மக்கள் வந்து இந்த போல ஒரு அரசு அமைவதற்கு தான் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இந்த நிலையில மாற்றம் வந்தா கீழ்நிலையிலையும் வரணும், அரசியல் கட்சியிலும் மாற்றம் வரணும். அந்த மாற்றத்தை நோக்கித்தான் இந்த தேர்தல், இந்த சீர்திருத்தம் நடக்கணும். தேர்தல் தொடர்பாக தேர்தல் பணிகள் ஆரம்பிச்ச காலத்துல நீங்க சொன்ன மாதிரி தேர்தல் நடத்தை விதிமுறைகள் வந்ததுல இருந்து என்னென்ன முறைகேடுகள் நடக்குது, அதை பற்றி என்னென்னலாம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் புது புதர்த்தங்கள் நிகழ்ச்சியில தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். அதுல ஹைலைட் ஆன பல விஷயங்களை சிவசேனா நாச்சியப்பன் கட்சிகள் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்றாரு. இந்திரஜித் குப்தா கமிட்டியுடைய ரிப்போர்ட் பத்தி பேசுறாரு, விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை பத்தி பேசுறாரு, தேர்தல் செலவுகளை பத்தி பேசுறாரு, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பத்தி பேசுறாரு, அதுல குறைகள் இருக்கலாம் அப்படிங்கறதை பற்றியும் கட்சிகள் சொல்லிச்சு அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையும் பரிசீலிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல டெல்லியில நாங்கள் கூடி இறுதி அறிக்கையை முடிவு செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. அந்த இறுதி அறிக்கை இந்த மாதிரியான கட்சிகளுடைய ரெப்ரசன்டேஷன்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டிருக்கும், என்ன முடிவுக்கு வரும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது இதுல என்னன்னா எல்லாமே இதை சொல்லிடுவாங்க, எந்த கட்சியும் எதிர்க்காது, ஏன்னா எதிர்த்தா பிரச்சனை வரும் சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்குறோம். இந்திய அமைப்பு சட்டத்திலே பல செய்திகள் வந்து சட்ட புத்தகத்தில் இருக்கும், வழிகாட்டும் நெறிமுறைகளில் இருக்கும், ஆனால் நடைமுறையில் இருக்காது. அதே மாதிரி என்னன்னா அழகான முறையில் சுதர்சன் நாச்சியப்பன் கமிட்டியினுடைய அறிக்கை, இந்திரஜித் குப்தாவுடைய அறிக்கை எல்லாம் போது ரொம்ப கலர்ஃபுல்லாக என்ன செய்வாங்க, அந்த நடத்தை விதிகள் ஃப்ரேம் பண்ணி வைக்கப்படுமே தவிர அது நடைமுறையில் இருக்கு ஏன் இருக்குமானா ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இவங்க தான் இருக்க போறாங்க. ஆக்சுவலா இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதிர்கட்சியா இருக்கட்டும், ஆளுங்கட்சியா இருக்கட்டும், அதிகார வர்க்கமா இருக்கட்டும், இந்த 3 பேரும் இணைந்து பல இடங்கள்ல செயல்பட்டாங்க அப்படிங்கறத பாக்குறோமா இல்லைங்களா? இதய சுத்தியோடு ஊழலை எதிர்க்கக்கூடிய தார்மீக பொறுப்பு யாருக்காவது இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா இன்னைக்கு? அதுதானே பேசப்பட வேண்டும். இல்ல பெரும்பாலான அரசியல் கட்சிகள் வந்து பணத்தினுடைய ஆதிக்கத்தை வந்து தவிர்க்கணும்னு எல்லாருமே விரும்புறாங்க. யாரும் இதை வந்து ஏதோ ஒரு சில கட்சிகளுக்கு தான் இது சாதகமே தவிர இந்த பணத்தினுடைய ஆதிக்கம் மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுகிறது. இப்போ வந்து ஒரு பாதிக்கப்பட்டவர் எலெக்ஷன் பெட்டிஷன் தான் போடணும், போட்டா 5 வருஷம் ஆயிடும், அதுக்குள்ள அடுத்த தேர்தல் வருது. அதனால சரியான தீர்வுகான இந்த சுதர்சன் நாச்சியப்பன் குழு ஏதாவது முயற்சி எடுக்கணும்னா அது வரவேற்கத்தக்கது. அவங்களுடைய அறிக்கை வந்து புதிய வரும்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஒரு புதிய கருத்து இன்னைக்கு வந்து ஒரு அசாதாரண சூழல் தமிழ்நாட்டில இருந்து உருவாகி இருக்கு. இதன் அடிப்படையில் எதிர்கால ஜனநாயகத்தை பற்றி சிந்திக்க இந்த முயற்சி, இந்த நிலைக்குழு ஏதாவது முடிவெடுத்தா வரவேற்க கடமைப்பட்டு. பீதியில் வசிக்கும் தெருவோர மக்கள், தமிழகத்தில் குழந்தை கடத்தலை தடுக்க 2 போலீசார்ங்கிற தலைப்புல தமிழ் ஹிந்துல ஒரு செய்தி வந்திருக்குது. மனிதனின் அடிப்படை தேவைகள்ல ஒன்றான வீடு இல்லாம வானமே குறையாக தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் தெருவோரங்கள்ல வசிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்த குழந்தைகளை கடத்துவதற்கு ஒரு கும்பல் வேலை செய்யுது. அந்த கடத்தப்படக்கூடிய குழந்தைகள் என்னென்ன மாதிரியான வேலைகள் எல்லாம் ஈடுபடுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அதிர்ச்சியூட்டக்கூடிய, ஆனா ஏற்கனவே பல செய்திகளாக வந்துட்டு இருக்கிறது தான். ஆனா பெரும்பாலும் யாருடைய கவனத்தையும் பெறாமல் போன செய்தியாக அது இருக்கு. அதுல பெட்டி செய்தி ஒண்ணு இருக்கு, அது இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கு. அது வந்து என்னுடைய குழந்தையே நான் என்னுடைய கடத்தல்காரர்கள் தூக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக என்னுடைய புடவையில கட்டி என் பக்கத்துல போட்டுட்டு தூங்கினேன். ஆனா என்னுடைய புடவையே அறுத்து குழந்தையை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில இந்த தெருவோரமாக குடியிருப்பது என்பது
நீண்ட காலமாக இருக்குது. முன்னெல்லாம் கிராமத்திலேருந்து வர்றவங்க யாராவது ஒருத்தர் ஒரு குடிசை பகுதியில் ஒருத்தர் இருப்பாங்க, அவர்களை நம்பி இவர்கள் அங்கே போவாங்க. சால்ட்டு கொட்டான்வாங்க, சாணிகுளம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பகுதிகள் பழமையை சென்னையில் வந்து அங்கே தங்குவாங்க. அங்கே ஒருத்தர் குடிசையில் இருப்பார் அவங்க சொந்தக்காரர். இவங்க போய் அங்கே இருந்து கூட இருந்து ரிக்ஷா இழுப்பது, இப்படி இருந்து பிளாட்ஃபார்மில் படுக்கிறது போகிறதுன்றது 40, 50, 60 வருஷமாக இருக்குது சென்னையில். அது மாதிரி தெருவோரங்களில் தங்கள் வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது. குழந்தைகளுக்கு இவங்க வேலைக்கு போவாங்க, குழந்தைய இங்கே படுக்க வச்சுட்டு போவாங்க. அந்த நேரங்களில் இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆக தெருவோரங்களில் தங்குவதை முதல்ல தடை செய்யணும். ஏற்கனவே தங்கி இருக்கிறவர்களுக்கு குடியிருப்பு வசதி செய்து, இனி யாரும் அந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழலில் ஒருவர் வந்து குடியிருக்கக்கூடாது என்கிற நிலையெல்லாம் ஒரு அரசு உருவாக்கணும். அதை பற்றியெல்லாம் சிந்திக்கணும். 2011-15 இந்த 5 ஆண்டுகளில் 14,716 குழந்தைகள் வந்து கடத்தப்பட்டிருக்காங்க. அதில் 9,200 பேர் பெண்கள், பெரும்பாலானவர்கள் மீட்கப்பட்டதாக புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆனால் இந்த போக்கு எதற்காக குழந்தைகள் கடத்தப்படுகிறாங்க, இந்த கடத்தப்படுகிற குழந்தைகள் எங்கே போகிறாங்க, எதற்காக பயன்படுத்துகிறாங்க, இதுக்குள்ள இந்த கட்டுரையை படிக்கிற போது பல அதிர்ச்சி தகவல்கள் நமக்கு வருது. இதெல்லாம் வந்து ஒரு அரசு தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஎஸ்பி, ஒரு காவல் ஆய்வாளர் தான் இருக்காங்க அப்படின்றது அது இன்னும் கொடுமையான செய்தி. இதையெல்லாம் வந்து இந்த நேரத்தில் இந்த விவாதத்தின் மூலமாக இந்த அரசு வந்து ஏதாவது செவிசாய்க்குமே ஆனால் ஒரு உரிய நடவடிக்கை எடுப்பதற்கு இது போன்ற பிரச்சனைகள்லாம் சட்டமன்றத்தில் விவாதிக்கலாம். பல பிரச்சனைகள் பேசுகிறவர்கள் அடிப்படை பிரச்சனை குழந்தைகள் பாதுகாப்பு என்பது ஒரு அரசு நிச்சயம் சிந்திக்கணும். இந்த சாலையோரங்களில் இருக்கிற குடியிருப்பவர்கள் விஷயத்தில் அரசு கவனம் செலுத்தும். நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த குழந்தையுடைய தாய் லட்சுமியினுடைய ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த கல் நெஞ்சம் கூட உருகிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய கணவர் குடிகாரர், டாஸ்மாக் அவருடைய பணத்தை வந்து அரசே வாங்கிடுது. என் கணவர் குடிகாரர், நான் வீட்டு வேலை செய்து பிழைக்கிறேன், எனக்கு 3 குழந்தைகள். இந்த 3வது குழந்தையை வந்து காப்பாற்றுறதுக்காக என்ன செய்கிறேன், நான் உழைக்கிறேன். அந்த முந்தானையில் கட்டி போட்டு நான் தூங்கினேன். அந்த சேலை முந்தானையை அறுத்து எடுத்துக்கிட்டு போனார்கள். இப்போ அரசாங்கமே ஒத்துக்குது, 14,000 குழந்தைகள் கடத்தப்பட்டாங்கன்னு ஒத்துக்குது. 2 போலீஸ்காரங்களை வச்சுக்கிட்டு எப்படி வந்து காட்ட முடியும்? பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இது வரைக்கும் நமக்கு வந்து மழை நீர் தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம வந்து இப்போ நினச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதில் இப்போ என்ன கேட்டிங்கன்னா இது வந்து குழந்தை கடத்தல், அது அதிர்ச்சியான செய்தி. அந்த எக்ஸனோரா நிர்மல் அவர்கள் வந்து 3 செய்திகளை இங்கே சொல்கிறார். 1, குழந்தைகள் வந்து பிச்சை எடுப்பதற்காக கடத்தப்படுகின்றன. 2வது, குழந்தைகளுடைய உடல் உறுப்புகள் வெட்டி வெளிநாடுகளில் விற்கப்படுகின்றன. 3வதாக அந்த பெண் குழந்தையாக இருந்தால் பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தப்படுகிறது. இது ரொம்ப மிக கொடூரமான செய்தி. அதாவது 10 வயது குழந்தைகளுக்கு போதை ஊசி போட்டு அவங்கள பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தப்படுறாங்க அப்படிங்கன்னா அது வந்து ஒரு மக்கள் நல அரசு பார்த்து கொண்டு இருக்கிறது என்ன, அது எப்படி நம்ம வந்து சகித்துக் கொள்ள முடியும்? ஆக இப்படி பேச வேண்டிய பல பிரச்சனைகள் வந்து பேசப்படாமல் இருப்பது என்பதுதான் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக நான் கருதுகிறேன். எனவே 2வது வந்து நிறைய அம்மா திட்டங்கள் போடுறாங்க. அப்ப அம்மா வீடுன்னு ஒண்ணு வரணுமா இல்லைங்களா? அடிப்படை இல்லாம எப்படி டாஸ்மாக் கொடுத்து அந்த கணவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட்டார்கள். அப்போ உழைக்கக்கூடிய அந்த பெண்ணு, ஆனால் பெண் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில அந்த பெண்ணுடைய லட்சுமியுடைய கவலை வந்து கவனிக்கப்படும் என்று நான் கருதுகிறேன். எல்லா அறிவியல் கண்டுபிடிப்புகள் எல்லாம் மக்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள சொல்லுவாங்க. அறிவியலுக்காக செலவழிக்கக்கூடிய செலவுல பாதி, வேறு விதமான அறிவியலுக்காக செலவழிக்கக்கூடிய செலவுல பாதியாவது இது போன்ற ஆதரவற்ற குடும்பங்களுக்கு ஒரு புகலிடம் கொடுப்பதற்கான செலவுல கொண்டு சேர்க்கலாம். ஆனா அரசு பெரும்பாலும் இது போன்ற விஷயங்கள்ல இருந்து தன்னுடைய பொறுப்பை தட்டி கழிக்குது அப்படின்னு சொல்லலாமா? இந்த அரசு அந்த அரசு சென்னை மாநகராட்சி கூட ஷெல்டர் இரவு நேரங்களில் தங்குவதற்கு நிறைய இடங்கள்ல வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்கன்னு மா சுப்பிரமணியம் மேயராக இருந்தபோது அதை கொண்டு வந்தாங்க. அது தற்காலிக தங்குமிடமாக தான் இருக்கும். இதை முற்றிலும் வந்து புதிய குடியிருப்புகள், ஒரு குடியிருப்பு இருக்குது, ஒரு ஸ்லம் ஏரியா இருக்குன்னா அங்கே புதிதாக இது மாதிரி புற்றீசல் மூலம் அந்த குடியிருப்பை சுற்றி ஒரு சின்ன தாழ்வாரத்தை போட்டுக்கிட்டு ஒரு குடிசை போட்டு அங்கே குடியிருக்கிறது, இது மாதிரி தாழ்வாரங்களில் இருக்கு. இவர்களை பற்றியெல்லாம் ஒரு அரசு சிந்திக்கணும். அவர்களை ஏன் இங்கே தங்குறீங்க, இங்கே தங்கக்கூடாது, நீங்கள் அப்படி வந்துட்டீங்களா, உங்களுக்கு வேறு ஏற்பாடு செய்யணும். இனி புதுதாக யாரும் இது எப்படின்னா கிராமப்புறங்கள்ல இருந்து வேலை தேடி நகரத்துக்கு வருகிறவர்கள் குடியிருப்பு எந்த வசதியும் இல்லாத இங்கே வந்துடுவாங்க. அவங்க உடல் உழைப்பை மட்டுமே நம்பி இருப்பவர்கள், அவர்களுக்கு தங்குறதுக்கு இடம் கிடையாது. இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் கேட்டால் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ன்ற அந்த காலத்தில் சொல்கிறதே இப்படி தான். இவர்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை,
இது ஒரு இன்செக்யூர்டு லைஃப். அதனால குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. இது மாதிரி நடக்குது. இதெல்லாம் தடுக்க அரசு தான் இதை பத்தி தீவிர முயற்சி எடுக்கணும். அரசு தான் தீவிரமாக முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. நீங்களும் அரசினுடைய கவனத்தை இது பெற வேண்டும் சொல்றீங்க. இந்த விவாதத்தின் மூலம் ஏதாவது அரசு கவனம் அதாவது கிராமத்துல இருந்து வர டெம்பரரி ஆட்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஐயா. ஆனா இது பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளாக வால்டெக்ஸ் ரோட்ல தங்கலாம் நம்ம லட்சுமி சொல்லுது. எவ்வளவு பெரிய குடும்பம் பாருங்க. இது நமக்கு வெளியே வந்த தகவல். 10 ஆண்டுகளாக, அது மாதிரி 20 ஆண்டுகளாக தங்குறவங்க இருக்கிறாங்க. பெர்மனண்டாக நிரந்தரமாக வந்து கூவாற்று கரையிலும் இது பிளாட்ஃபாரத்திலும் சென்ட்ரல் வால்டெக்ஸ் ரோடு பிளாட்ஃபாரத்தில் தங்குறாங்க. பார்த்தீங்கன்னா நிறைய அந்த மாதிரி ஆட்கள் வந்து தங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களுக்கு இயற்கை தேவையை நிறைவு செய்வதற்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சில பெண்கள் இதுக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்காங்க, பத்திரிகையில் வந்திருக்கு. நாங்கள் அதிகாலைக்கு முன்னாடியே நாங்கள் என்ன செய்வோம், சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே நாங்கள் எழுந்து என்ன செய்வோம், எங்கள் கடன்களை முடித்துக் கொள்கிறோம். அது காலை நேரத்தில் வாக்கிங் போனீங்கன்னா இந்த பீச் ரோடு பக்கத்தில் சில பேர் வந்து இந்த தெருமுனையில் இருக்கிற குழாய் பார்த்தீங்களா, அதுல ஒருத்தர் வந்து ஒரு துணி கட்டி மறைச்சிருப்பாரு, அங்க பெண்கள் குளிப்பாங்க. எவ்வளவு கொடூரமான காட்சிகள்லாம் வந்து தமிழகத்தில் பார்க்கணும். எனவே ஒரு மக்கள் நல அரசு இதை பத்தியெல்லாம் வந்து கவலைப்பட வேண்டும் என்று அரசை மட்டும் நான் சொல்லவில்லை, இது மற்ற என்ஜிஓக்களும் பார்க்கணும். ஆனா அரசுக்கு வந்து கூடுதல் பொறுப்பு இருக்கு. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வீட்டில் களவு போவதை பற்றி சொல்லும்போது அரசாங்கம் என்ன சொல்றதுன்னா, நீங்க வெக்கேஷனுக்கு போறீங்களா, விடுமுறைக்கு போனீங்களா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சரி, வீடு உள்ளவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லிட்டு போவாங்க. இப்ப அந்த வால்டெக்ஸ் லட்சுமி என்ன சொல்றாங்கன்னா, 10 ஆண்டு அங்கதான் இருக்கிறேன், அந்த மாதிரி எங்க போய் சொல்லுவாங்க? ஆக வீடே இல்ல. அப்ப அவங்களுடைய குரல் வந்து கவனிக்கப்பட வேண்டுமா இல்லைங்களா? அந்த பிரச்சனை பேசப்பட வேண்டுமா இல்லையா? அது போன்ற பிரச்சனைகள் தமிழகத்தில் கவனிக்கப்படுவது இல்லை என்பதுதான் நம்முடைய. சாலையோரங்களில் வசிக்கிறவங்களுக்கு புதிய குடியிருப்பு ஏற்பாடு செய்தால் கூட அரசு அந்த குடியிருப்புன்றது சென்னையை ஒற்றி கொஞ்சம் வெளியே அதை இவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இவங்க தொழில் வந்து இதை மையமாக வைத்திரு. இப்படியே இந்த பிரச்சனைகள்ல தீர்வு காண பல பிரச்சனைகள் இருக்கு. அதனால வெள்ளப்பெருக்கில் ஆற்றோரமாக இருப்பவர்களுக்கு வேறு இடம் கொடுத்தா அந்த இடத்த நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இங்கே வீடு கட்டி கொடுக்கணும். இப்படி சில கோரிக்கைகளை அரசு ஏற்க முடியும், சிலது ஏற்க முடியல. இப்படி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் புதிய குடியிருப்புகளை அரசு அனுமதிக்க கூடாது. குறிப்பா மாநகராட்சி அதை தடுக்கணும். இது தடுக்கலைன்னா புற்றீசல் மாதிரி இது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அது இது தொடர்பாக எல்லா விதமான 2 விதமான கருத்துக்களும் இருக்கு. நகரத்திற்குள்ள அவர்களுக்கான இருப்பிடமே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு நகரத்தை விட்டு அவர்களை வெளியேற்ற புது குடியிருப்புகளை நகரத்துக்கு வெளியில கட்டுறதுன்னு அரசு முடிவெடுக்கும் போதே அது வந்து இந்த நகரத்திற்குள்ள இவர்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற முடிவுல தான் அதை முடிவு செய்றீங்க அப்படிங்கிற பார்வையும் இருக்கு. அவர்களை வெளியே அனுப்ப வேண்டாம். குடியிருப்பு குடிசை மாற்று வாரி மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுறப்போ நிறைய பேரை நீங்க அப்சர்வ் பண்ணலாம். வீடுகள்ல நிறைய குடியிருப்புகள் கட்டுவதன் மூலமா அது மாதிரி ஏதாவது செய்யணும். அவர்களை வெளியில் அனுப்புவது நியாயம் கிடையாது. ஏன்னா அவர்கள் தொழில் இந்த எங்க குடியிருக்காங்களோ அதை சுற்றி தான் அவங்க தொழில் இருக்கு. அவங்க போய் வெளியூர்ல இருந்து இருந்துகிட்டு ஒரு 10 கிலோமீட்டர்ல இருந்து வந்து ஒரு தொழிலை செய்ய முடியாது. இது மாதிரி பிராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு. இதெல்லாம் அரசு தான் வந்து பரிசீலனை செய்யணும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி விவாதம் நடக்கவில்லை. திமுக கட்சிகள் அதை புறந்தள்ளிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அரசியல் கட்சிகள். சிறிய அரசியல் கட்சிகளும் முன்வைக்குது. அரசியலை தொடர்ந்து கண்காணிக்கக்கூடிய ஆர்வலர்களும் இதே மாதிரி கருத்தை பல இடங்கள்ல சொல்றாங்க. அது அப்படி சொல்ல முடியுமா? அங்கு பேசக்கூடிய மீத்தேன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இலங்கையில இன அழிப்பு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கச்சத்தீவு தொடர்பான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது வந்து மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லையா? அதானே பேசுறாங்க. இல்ல, மக்களுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான், உண்மைதான். இந்த கச்சத்தீவு பிரச்சனையை ஒட்டி தான் இந்த விவாதங்கள் வந்திருக்கின்றன. இப்ப 2 பேரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு 3 முறை முதலமைச்சராக இருந்தாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னு இவங்க கேட்கவும், இவரு இருக்கிற காலத்துல தானே அதை விட்டு கொடுத்தாங்க, அப்ப என்ன செஞ்சிட்டு இருந்தாருன்னு இவங்க சொல்லவும் 2 பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில விதிகள் அடிப்படையிலே பின்பற்றப்பட்டாலும் கூட மரபுகள் பின்பற்றப்படவில்லை என்பது ஒட்டுமொத்தமாக பார்க்கிறோம். அதாவது கருணாநிதி பெயர் சொன்னாலே அவங்க கொந்தளிப்பதும், ஜெயலலிதா என்று பெயர் சொன்னால் இவர்கள் கொந்தளிப்பதும், ராமதாஸ் வந்து அதை குறிப்பிட்டு காட்டுறாரு. உண்மையிலே அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அப்படி சொன்னாலே வந்து ஏன் கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு குற்றமா அப்படிங்கறது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, சேர்த்து பார்க்கணும். அதே நேரத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படின்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்க போகுது? ஒரு கலைஞர் அப்படின்னு சொன்னா என்ன, மாண்புமிகு முதல்வர் சொல்றதுல என்ன வந்து நமக்கு தவறு ஏற்பட்டு சொன்னா என்ன குறைஞ்சிட போகிறது என்பதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். அப்ப நாகரிகத்துக்கு நாங்க தான் முன்மாதிரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 திராவிட கட்சிகளும் இன்றைக்கு மக்கள் பிரச்சனையை அடிப்படையை பேசாமல் பார்த்துக் கொள்கின்றன என்பதை தான் நாம் கவனிக்க வேண்டும். 2வது முக்கியமான பிரச்சனை வந்து மீனவர்கள் அந்த கச்சத்தீவுல தேவாலயத்துக்கு போற பிரச்சனையா இருக்கட்டும்,
அங்க போய் மீன் பிடிப்பதற்கு, மீன் காய போடுவதற்கு, மீன் வலையை காய வைப்பதற்கு, மீனவர்கள் விரும்பும் நேரத்தில் செல்வதற்கு இந்த பிரச்சனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப என்ன பேசுறேன்னா, நீ சரியா நான் சரியா, நீ எத்தனை லெட்டர் போட்ட நான் எத்தனை லெட்டர் போட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து இறங்கி வர்றதை பார்க்கும்போது மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க, அது பேசக்கூடிய முறையில் பேசப்படுவதில்லை. அதனால வந்து வலுவிழந்து போகிறது அப்படிங்கறத நம்முடைய குற்றச்சாட்டு. இல்ல இப்போ இந்த சட்டமன்ற விவாதத்தை நாம கூர்ந்து கவனிக்கிறப்போ இந்த 3 நாட்கள்ல ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்துக்கும் இந்த சட்டமன்றத்துக்கும் பெரும் வித்தியாசம் இருக்கு. கடந்த சட்டமன்றத்திலாம் இப்படிலாம் விவாதம் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் 98 உறுப்பினர்கள் எதிர்கட்சியில், ஆளுங்கட்சியில் 134, கிட்டத்தட்ட 40% மேலே சபையினுடைய இருக்கைகளை எதிர்கட்சிகள் ஆக்கிரமித்திருக்கு. முன்னெல்லாம் மார்ஷலை அழைத்து வெளியே அனுப்புவது, அவர்களை குண்டுகட்டாக தூக்கி வெளியே வீசுவது போலாம் இப்போ நடக்க வாய்ப்பில்லை. ஒரு வலிமையான எதிர்கட்சி வந்திருக்கு, அதனால விவாதம் நடக்குது. விவாதம் நடக்கலைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த விவாதம் ஆக்கப்பூர்வமாக இருக்கா அப்படின்னு பார்க்குறப்போ கச்சத்தீவை தாரை வார்த்தது யார்? இது ஒரு பிரச்சனை. மித்தேன் திட்டத்துக்கு யார் அனுமதி கொடுத்தது? முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு யார் காரணம்? ஜல்லிக்கட்டுக்கு யார் தடை விதித்து? இதையெல்லாம் வந்து ஒரு சட்டமன்றத்தில் விவாதிக்கிறப்போ என்ன ஆயிடுது, சட்டமன்றம் வந்து பட்டிமன்றமாக மாறுகிறது. இது வந்து இப்போ வந்து இதை பற்றி பேசி ஒரு முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் அவ்வளவு முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு சொல்ல. அதை வந்து பிரச்சனையே பேசலாம். கச்சத்தீவு பிரச்சனையால் ஏற்பட பாதிப்பை பேசலாம். அது தாரை வார்த்தது யாருன்னா 74 76 நடந்தது. அது அப்போ காங்கிரஸ் அரசு இருந்தது, இந்திரா காந்தி இருந்தாங்க, திமுக அரசு இருந்தது, கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அதே காங்கிரஸ் கட்சியோடு திமுகவும் உறவு கொண்டிருக்கு, அதிமுகவும் உறவு கொண்டிருக்கு. அதனால 1991 இந்திரா ஜெயலலிதாவும் ராஜீவ் காந்தி இணைந்து கூட்டணி அமைச்சாங்க. அப்பெல்லாம் கச்சத்தீவு பிரச்சனை பற்றி ஜெயலலிதா பேசினாங்களா? கிடையாது. நேரம் வரும்போது பேசுறது, இதை வந்து ஒருவர் மீது ஒருவர் பழி போடுகிற முயற்சி, இதுதான் நடக்குது. பழி போடுற முயற்சி, அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறது அப்படின்னு நம்ம எளிதாக அதையெல்லாம் புறந்தள்ளிட முடியும். ஆனா ஒரு சிக்கலை பற்றி பேசும்போது அதனுடைய தொடக்க புள்ளி எது அப்படிங்கறதை பற்றிய புரிதல் இல்லாமலேயே மேலோட்டமாக இன்றைய நிலையை மட்டும் பற்றி பேசிட்டு போயிட முடியுமா? நான் என்ன சொல்றேன், அது கச்சத்தீவு யாரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத பத்தி பேசாம தள்ளி எத்தனை முறை அதை பத்தி பேச போறீங்க? எத்தனை நாளைக்கு பேச போறீங்க? முதல்ல பேசும்போது 1 மணி நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் பேசும்போது 1/2 மணி நேரம் பேசுவோம். ஒரு வரியாக இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும்போது வாரி கொடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டு போவோம். இல்ல அது நான் என்ன சொல்ல, சொல்லுங்க. அன்றைக்கு இருந்த சூழ்நிலை எதற்காக அதை கொடுத்தாங்க போனாங்க அது வேற. அதை பத்தி நான் இந்த டீட்டெயிலா விவாதிக்க விரும்பல. இப்போ வந்து கச்சத்தீவு இருக்கு, அந்த பிரச்சனையை பற்றி பேசணும்னா இன்னைக்கு அதை மீட்கணும்னா மீட்கிறதுக்குரிய நடவடிக்கையை பற்றி பேசணுமே தவிர இதை யார் தாரை வந்து பார்த்தது, ரிஷி மூலம் நதி மூலம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னொன்னுலையும் பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை அதற்காகவே நேரம் செலவழிக்கணும். மித்தேன் திட்டத்தினுடைய ரிஷி மூலத்துக்கு போகணும், முள்ளிவாய்க்கால் படுகொலையினுடைய ரிஷி மூலத்துக்கு போகணும், ஒன்னொன்னுக்கு போயிட்டு இருந்தா சட்டசபை இன்றைக்கு இருக்கிற அன்றாட பிரச்சனையை பேசுங்க. என்ன பிரச்சனைனா இதுல பல பிரச்சனைகளுடைய ரிஷி மூலம் குறிப்பிட்ட இலக்கை நோக்கியே போய் சேருது. இல்ல அதனால அது யாருக்கு ஆதாயமாக இருக்கோ அவங்க அதை வந்து முன்னெடுத்துட்டு போறாங்க. 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு விஷயத்துல இன்னைக்கு தீர்வு காண முடியாது. அன்றைக்கு இருந்த சூழல் அந்த முடிவு. இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து இலங்கை தமிழர் பிரச்சனையில இலங்கை மீனவர் பிரச்சனை தீர்க்கப்படலையா, கச்சத்தீவை நாங்க மீண்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லட்டும், மத்திய அரசு அறிவிக்கட்டும். 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிற அதிமுக, முதலமைச்சர் ஜெயலலிதா மத்திய அரசுக்கு உள்ள தனது செல்வாக்கை பயன்படுத்தி கச்சத்தீவு மீட்டெடுக்கட்டும். யார் வேணான்றாங்க, செய்யுங்க. அடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெயர் சொல்லி நான் என்ன சொல்றேன், ஒரு இப்போ ஜென்ராம் நான் உங்களை கூப்பிடாம நான் எப்படி கூப்பிடுறது? ஒரு பெயரை வைத்து அழைப்பதனால எந்த தவறும் கிடையாது. மிஸ்டர் நெஹ்ரு, மிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, மகாகவி பாரதி மகாத்மா காந்தியை பார்க்கிறார், மிஸ்டர் காந்தின்னு தான் சொல்றாரு. அதனால மகாத்மா காந்தியின் புகழ் என்ன குறைஞ்சிட போதா? அல்ல ஜவஹர்லால் நேரு பேரை கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மிஸ்டர் நேரு அப்படின்னு தான் பேசுவாங்க. இதெல்லாம் பேரை வைப்பதே பேரை அழைப்பதற்கு தான். அதனால அந்த யாருடைய புகழும் குறைஞ்சிடாது. இதனால இது ஒரு விவாதம். இந்தியாவில எந்த சட்டமன்றத்திலும் இது நடக்காது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது. நீங்க அந்த பெயரிட்டு அழைக்கிறதுல என்ன பிரச்சனை
அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான கேள்வியாக தான் நிக்குது. அது வந்து நீங்க வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போறதுல என்ன கஷ்டம், அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்னு சொல்லிட்டு போறதுல என்ன கஷ்டம் அப்படின்னு கேக்குறீங்க. அது மரபு வழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது தமிழ்நாடு சட்டமன்றத்துல, விதிகளின்படி அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கும் நபர் எல்லாரும் இருக்காங்க. ஆனா அந்த மாதிரி பெயரே சொல்லக்கூடாது, என்னை வந்து வேறு விதமாகத்தான் நீங்க குறிப்பிடணும் அப்படின்னு சொல்றது எந்த விதமான மனநிலை அப்படிங்கிற கேள்வி வந்து முக்கியமாக ஒரு மன்னர் மனநிலையில இருந்து நீங்க அந்த விஷயங்களை பாக்குறீங்களா? மக்களாட்சிக்கு வந்ததே உங்களுக்கு வந்து அந்த டிரான்ஸ்பார்மேஷனே இன்னும் புரியலையா அப்படிங்கிற கேள்வி வந்து இயல்பான ஒன்றுதான். ஆனா இதை பற்றி வந்து சட்டமன்றத்தில் மட்டும் பேசினா சரியா வராதுன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான். சட்டமன்றத்தில் வந்து ரொம்ப குறுகிய நேரம் மக்களுடைய வரி பணம் அங்கே செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. வெளியில பேசுங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்த கட்சி தலைவருக்கு அடைமொழி இல்லாம இல்ல. நான் கேட்கிறேன், இப்ப இவங்க சொல்றாங்கல்ல, எந்த கட்சி தலைவர் பேரை வந்து மட்டும் சொல்லி ஒரு பொது கூட்டத்தில் பேசிட்டு வந்துட முடியுமா? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். காங்கிரஸ் தலைவர்கள் பெரும்பாலும் சிலது இருக்குது. அப்புறம் இடதுசாரிகள் வந்து தோழர் அப்படின்னு சொல்ற லேசா பேசிட்டு போயிடலாம், அது இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரும்பான்மையான உள்ள இன்னைக்கு தமிழகத்தில் உள்ள பெரிய சாபக்கேடு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த டைட்டில் இல்லைன்னா தங்களோட அடையாளமே இல்லையோ அப்படிங்கிற நிலைக்கு மனநிலைக்கு என்ன இருக்கிறாங்கன்னா, அந்த கட்சியினரும் இருக்கிறார், கட்சி தலைவரும் இருக்கிறார். இன்னும் அந்த மன்னர் மனப்பான்மையிலிருந்து இறங்கி வரவில்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, இதை பேசக்கூடாதுன்னு சொல்லல. இதை பேசி பேசி அசலான பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் போய்விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கு. அதுதான் இதுவும் பண்பாட்டு ரீதியான ஒரு முக்கியமான பிரச்சனையா இல்லையா? இல்ல, உண்மைதான். அது பேசப்படணும். ஆனா அதையே பேசி நம்ம வந்து எவ்வளவு காலத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்க போறோம் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன் இருக்கா இல்லைங்களா? அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களுடைய மத்த பிரச்சனை அடிபட்டு போயிடுமோ அப்படிங்கிற அச்சம் நமக்கு ஏற்படுது, வேற ஒண்ணும் இல்ல. இதுல ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, சபாநாயகர் ரூலிங்கே கொடுத்துட்டாரு, கூப்பிடக்கூடாது, ஜெயலலிதான்னு பேரை சொல்லக்கூடாது, முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் தான் சொல்லணும். இது எப்படி இந்த அவை ஏற்றுக்கொள்ளுதுன்னு தெரியல. இது வந்து ஜனநாயகத்துக்கு உழைக்கப்பட்ட மிகப்பெரிய சவால். ஒரு முதலமைச்சரை பேரை சொல்லி அழைக்கக்கூடாது என்று சொல்றது நாம் ஒன்றும் எந்த காலத்தை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. இந்த சட்டமன்றத்தில் இப்போ வந்து இருக்கு ஒரே நம்பிக்கை, இந்த 98 எண்ணிக்கை இருக்கு பாருங்க. இதன் மூலமான ஆரோக்கிய விவாதம் இதான் நடந்தால் அது வந்து ரொம்ப அதற்கான அறிகுறி தான் தெரியலையே. அறிகுறி நீங்க வந்து முடிவு பண்ண முடியாது, 3 நாள்ல அதை முடிவு செய்ய முடியாதுன்னு நீங்க எதிர்கட்சிகளுக்கு அந்த சந்தேகத்தின் பலனை கொடுத்தீங்கன்னா, அதே சந்தேகத்தின் பலனை ஆளுங்கட்சிக்கும் இல்ல 3 நாள் ஆயிருக்கு. இன்னும் வருகிற நாட்கள் இன்னும் இருக்கு, நிறைய இருக்கு. இந்த சட்டமன்றம் பல புதிய அனுபவங்களை பெறப்போகுது. கலைஞரை கருணாநிதினு நீங்க சொன்னீங்கன்னா, நாங்களும் முதலமைச்சரை பெயர் சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துறது எதிர்கட்சி தான் பயன்படுத்தல. நான் என்ன சொல்றேன், 2 பேருமே யார் வேணா பேரை சொல்லலாம், அதுல ஒன்றும் தவறு இல்லை. ஜெயலலிதா பேரை வந்து சொல்லலாம், பேர் வச்சிருக்கிறத கூப்பிடுறதுக்கு தான், அதனால சொல்லலாம், அதுல தவறு இல்லை. அடுத்து இப்ப இந்த விவாதம் என்பது என்னன்னா, அதாவது புகழ்பாடி பிழைக்கிற கூட்டம் தமிழ்நாட்டு அரசியல்ல வந்தாச்சு. ஒரு மாதிரி எஸ்.ஏ. ரஹீம்னு ஒரு தியாகி சொல்வாரு, வழிதவறி போனவர்கள் போகுமிடம் சேர்ந்ததில்லை, துதிபாடி பிழைப்பவர்கள், அதாவது புகழ்பாடி பிழைப்பவர்கள் உண்மையை சொன்னதில்லை, புகழ் கேட்டு அகமகிழ்ந்தோர் நிலை குலையாமல் இருந்ததில்லை, நான் என்ற அகந்தை கொண்டோர் வீழாமல் வாழ்ந்ததில்லை. ஒரு தடவை காமராஜர் மேடையில் இருக்கும்போது கண்ணதாசன் வந்து ரொம்ப புகழ்ந்து பேசிட்டு இருக்கும்போது, இவர் உடனே அவர் வந்து புகழும்போது அவர் இருக்கையில் அவரால் நெளிவார். காமராஜர் புகழ்னா அவருக்கு ரொம்ப கூச்ச சுபாவம், புகழ்வது அவருக்கு பிடிக்கிறது இல்லை. உடனே சத்தம் போட்டு வேற ஏதாவது பேசுன்னு அவர் பலமுறை பேச்சாளர்களை கடிந்து கொண்டிருக்கிறார். முதல்ல தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் புகழ்ந்து பேசுவது, துதிபாடுவது, இதெல்லாம் வந்து இதை பேசக்கூடாது என்று அவர்கள் வந்து முன்மாதிரியாக இல்லாத காரணத்தால் அதை ஒருவேளை அவர்கள் விரும்புகிறார்கள் என்கிற போக்கில் தான் இந்த சட்டமன்றம் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பேச்சு தயார் பண்ணி அழகாக துதிப்பாடி புகழ்பாடி பேச்சை தயார் பண்ணி எடுத்து வந்து படிக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த அம்மையார் மகிழ்ச்சி அடைகிறாங்க. இப்படித்தான் இந்த சட்டமன்றம் இருக்குன்னா ஆரோக்கியமான விவாதங்கள் நடக்குமான்றது மிகப்பெரிய கேள்வி. இல்ல, இது அம்மையார் மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க 2 பக்கம் பார்க்கணும். ஒரு பிறந்த நாள் விழான்னா எப்படிலாம் துதிப்பாடுறாங்க, அதுக்குன்னு பட்டிமன்றம், கருத்தரங்கம், ஒற்றை தலைப்பு வைத்துக் கொண்டு நாள் முழுவதும் பேசுறா, அதை கொஞ்சம் கூட காது கூசாமல் கீழே அமர்ந்து கேட்கிறார்கள். அதான் 2 பேர்த்தையும் நம்ம வந்து பார்க்கணும், யாரையும் கூட்டி குறைச்சி பேசக்கூடாது. ஆனா இப்ப என்ன பெரிய சிக்கல்னா, இப்ப நேற்றைய பத்திரிகையில பாத்தீங்கன்னா ஓசூர் கொலைகார நகரமாக மாறி வருகிறது. இன்றைய பத்திரிகையில பாத்தீங்கன்னா சென்னை கடத்தலில் அதிகமாக முன்னிலை வைக்கிறது. இதை பத்தி எல்லாம் பேசணும்.
இங்க கருணாநிதினு சொன்னா என்ன, ஜெயலலிதான்னு சொன்னா என்ன? அப்ப பாக்கணுமா இல்லைங்களா? அப்ப தமிழக மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, இந்த மாதிரி அடிப்படையான பிரச்சனைகளை பேசுவதை விட்டு ரெண்டும் பலபெரும் கட்சிகள் இல்லைங்களா, இவங்களும் பல ஆண்டு ஆண்டிருக்காங்க, இவங்களும் பல ஆண்டு ஆண்டிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் தான் பேசி ஆகணும். இவங்க 2 பேரும் பேசாம இது போன்ற தனிநபர் குற்றச்சாட்டுகளையே லாவணி பாடுதலில் ஈடுபட்டால் சட்டமன்றம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலை என்ன நம்மை போன்றவர்களுக்கு ஏற்படுவது இயற்கையான ஒன்று. அதுதான் ரொம்ப ஒரு விஷயம். அடிப்படை பிரச்சனை வந்து சட்டமன்றத்தில் பேசப்படல. ஓசூர்ல வந்து அந்த 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 திருடர்களால் அந்த காவலாளி கொல்லப்படுறாரு. அப்ப 110 விதியின் கீழ் முதலமைச்சர் 1 கோடி ரூபாய் அறிவிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு என்ன பேசியிருக்கணும்? இப்ப 1 கோடி ரூபாய் அறிவிக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குது. அங்க வீட்டுல வந்து பெண்கள் தனியாக இருக்க முடியவில்லை, அந்த மாதிரி ஆகுது அப்படின்னு நேத்து பார்த்தோம். அப்ப இன்னைக்கு பத்திரிகையில பார்த்தோம் பிளாட்ஃபார்ம்ல கூட பெண்கள் இருக்க முடியவில்லை அப்படின்னு இன்னைக்கு பாக்குறோம். அப்ப இதெல்லாம் பேசணும். அதை விட்டு போட்டு நீ எப்படி என் பேரை சொல்லலாம், நீ என் பேரை சொன்னா நான் உன் பேரை சொல்லுவேன் அப்படிங்கன்னா இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பெரிய வருத்தம். ஒரு அரசு கையாலாகாத தனத்தை மூடி மறைக்கிறதுக்கு இறந்த காவலாளிக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்துட்டா பிரச்சனை முடியுதா? கிடையாது. அடிப்படை பிரச்சனை என்ன வந்து நாட்டில் வழிப்பறி, கொள்ளை, வீடுகளில் திருடு தொடர்ந்து நடைபெறுகிறது. இதை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இதை காப்பாற்றணும். காவல்துறையை அழைத்து கடுமையான உத்தரவு போட்டு உடனடியாக இதை பற்றி இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கக்கூடாது. எங்கே சம்பவம் நடக்குதோ அதனுடைய காவல்துறை ஆய்வாளர் அதனுடைய பொறுப்புடைமை ஆக்குற வகையில் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அந்த முறையில தான் இதை பற்றி நிறைய இப்போ 7 லட்சம் முதியோருக்கு பென்ஷன் திடீர் ரத்து, 5 லட்சம் 10 லட்சம்னு கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழல் மாறி இப்போ 1 கோடி ரூபாய் கொடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனையினுடைய தீவிரம் வந்து அரசுக்கு புரிஞ்சிருக்கு. ஆனா அடுத்த கட்டமாக நீங்க சொல்றது சரி, அடுத்த கட்டமாக அதுதான் கவனம் செலுத்தணும். அந்த குறிப்பிட்ட பிரச்சனையில 1 கோடி பிரச்சனையை தீர்க்காது. அந்த 1 கோடி பிரச்சனையை தீர்க்காது. அது வந்து அந்த குடும்பத்திற்கான நிவாரணம் அவ்வளவுதானே தவிர சமூகத்துக்கான நிவாரணம் தன்னுடைய பணி செய்து கொண்டிருக்கும் போது உயிரிழந்த அந்த காவலருக்கு குடும்பத்திற்கான அது வந்து முதலமைச்சருடைய கருணையினுடைய குறிப்பிட்ட பிரச்சனையில இருந்து அதை பொது பிரச்சனையாக எடுத்துட்டு வந்து காவலர்களுக்கான பாதுகாப்பு என்ன, எங்கிருந்து காவலர்களுக்கு ஆபத்து வருகிறது அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அதை பொதுவான பிரச்சனையா அதே மாதிரி மக்கள் ஏன் பாதுகாப்பட்டு இருக்கிறாங்க, அதுக்கு என்ன காரணம், ஏன் திருட்டு அதிகமா இருக்கிறது, மதுக்கடைகளுக்கும் திருடுக்கு சம்பந்தம் இருக்கிறதா, அதெல்லாம் வந்து சேர்த்து பேசணும்ன்றாங்க. இத ஒரு பொது பிரச்சனையை பேசுகின்றேன். தெரிந்ததிலிருந்து தெரியாததுக்கு போகணும். அதான உண்மையான ஒரு மக்கள் அரசா இருக்க முடியும். அது போன்ற விவாதங்களை 2 தரப்புமே கொண்டு வரதில்ல. ஆளும் தரப்பு கொண்டு வரலனாலும் இவங்களாவது நோட்டீஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது வந்து இது. ஆனா இன்றைய அஜெண்டால அதெல்லாம் செய்ய முடியுமாங்கிறது இந்த 3 நாட்கள்ல முடியுமா முடியாதாங்கிறது எனக்கு தெரியல. சட்டமன்ற விதி பொதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஒவ்வொரு கட்சி தலைமையும் பயிற்சி வகுப்பு நடத்தணும். சட்டமன்றத்தில் எப்படி விவாதத்தில் பங்கேற்கணும், எதை மாதிரி கருத்து சொல்றது, ஒத்திவைப்பு தீர்மானம் எப்படி, அப்படின்ற பிரச்சனைகளில் கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்படி கொண்டு வர்றது, இது போன்ற பிரச்சனைகளில் அவர்களை வந்து பயிற்சி கொடுத்து நல்லா நடக்கும். ட்ரைனிங் எம்எல்ஏஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குற பழக்கம் தான். அது மாதிரி அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சி இருக்கு, எல்லாருமே சட்டமன்ற உறுப்பினர்களை எக்யூப் ஆகி விவாதன்றது ஒரு குறிப்பிட்ட சில மணி நேரம் தான். அந்த நேரம் வந்து விரயமாக்கக்கூடாது. மக்கள் வரிப்பணத்தின் மூலமாக இந்த சட்டமன்றம் நடக்கும்போது மக்களுக்காக அந்த சட்டமன்றம் பேசணும், மக்கள் பிரச்சனையை பேசணும். தேவையில்லாம நான் இஷ்யூஸ், ட்ரைவியல் இஷ்யூஸ் அதில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவது வந்து மக்கள் சலிப்படைகிறாங்க. ஒரு காலத்தில் கருத்திருமணம் முதலமைச்சராக இருந்த அண்ணா பேசின பேச்சுக்கள் எல்லாம் விநாயகமும் எதிர்கட்சியத்தில் பேசும்போது வரிக்கு வரி போடுவாங்க. அப்பெல்லாம் அலைவோசை, தினமணி எல்லாம், தினத்தந்தி எல்லாம் போடும்போது எல்லாத்தையும் படித்து அது ஒரு ஃபாலோ பண்ற பழக்கம் லிட்டரேச்சர். அது இன்னைக்கு அததான் மேற்கோள் காட்ட வேண்டியிருக்கு. இல்ல அன்னைக்கு என்னன்னு கேட்டா சட்டமன்றத்தில் அவர் விநாயகத்தை சொன்னாங்க. விநாயகர் பேசும்போது அண்ணாவை பத்தி பேசும்போது உங்கள் நாட்கள் என்ன படுகின்றன அப்படின்னு மக்கள் கொந்தளிக்கிறாங்க. அப்ப அண்ணா பதில் கொடுக்கிறாரு, இவருடைய அடிகள் எண்ணப்பட்டு எடுத்து வைக்கப்படுகின்றன. அந்த மாதிரி கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த தொண்டர்கள் கொந்தளிக்கலாம். ஏன்னா அவங்க எம்எல்ஏ இருக்கிறாங்களா இல்லைங்களா, தன்னுடைய விசுவாசத்தை காட்டுறதுக்கு பெரிய சாபக்கேடு அதுதான் வழியா இருக்குது. அப்படி அவர்கள் செய்யும் போது குறைந்தபட்சம் தலைமையில் இருக்கிறவங்களாவது என்ன செய்யணும், இல்ல நான் வந்து பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க வர்றதுதான் ஒரு ஆரோக்கியமான அணுகுமுறையா இருக்கும். இந்த கே விநாயகம் அதிகமான கேள்வி கேட்கிறாருன்னு சொன்னப்போ பெயரிலேயே வினா இருக்கிறது, அதனால எவ்வளவு கேள்வி வேணாலும் அவர் கேட்கலாம் நான் சொன்னார். இதெல்லாம் நிறைய இருக்கு. அது மாதிரி வருங்காலத்துல எப்படி நடக்குது, பழைய பத்தி தான் பேச வேண்டியிருக்கு. இன்னைக்கு சட்டசபையை பற்றி எதிர்காலத்தில் பேசுகிற வகையில இந்த சட்டமன்றம் நடக்கணும்னு நாம விரும்புறோம். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்க எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.